ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட இதை பற்றி கேட்டிருந்தார். அதாவது இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட்னா என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தார். ஏற்றுமதி இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட்டு. அந்த டாக்குமெண்ட்டை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு வெளிநாட்டு பையர், நீங்கள் பையர் தேடிட்டு இருக்கீங்க உங்கள் ப்ராடக்ட்டுக்கு. அந்த பையர் அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு எப்போவுமே ஒரு டவுட் இருக்கும் அந்த பையருக்கு. அதாவது 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு பாக்கி 50% அகெயின்ஸ்ட் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ், அப்படி இல்லாட்டினா அகெயின்ஸ்ட் இல்லாட்டினா அடுத்த பாக்கி 50% இரிவோக்கபிள் எல்சி, இந்த மாதிரி என்ன ஒரு கான்செப்ட்லனாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் என்ன ஒரு பேமெண்ட் டேர்ம் இருந்தால் கூட பையருக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் சரியான குட்ஸை தான் ஏற்றுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வான்ஸ் பேமெண்ட் தர்றதுக்கு பயப்படுவாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பையர்கிட்ட நீங்கள் இன்டிமேட் பண்ணலாம். அதாவது நாங்கள் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம் எங்கள் ப்ராடக்ட்டுக்கு. அதாவது எஸ்ஜிஎஸ் அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய குட்ஸை செக் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய குட்ஸு, அதாவது அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்குதோ, அதாவது கான்ட்ராக்டில் குவான்டிட்டி எவ்வளவு, அதுக்கப்புறம் நீங்கள் அதே ப்ராடக்டை தான் ஏற்றுறீங்களா, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி நல்லா இருக்குதா அப்படின்னு அதை லேப் டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா லேப் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, இந்த மாதிரி ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தரவு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. தரவாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய குட்ஸு அந்த கான்ட்ராக்டில், அந்த பையரும் நீங்களும் வந்து ஒரு கான்ட்ராக்டை போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கான்ட்ராக்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குட்ஸு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அதாவது நீங்கள் ஏற்றுற அந்த குட்ஸு, நீங்கள் ஏற்றுமதி செய்ய போகிற அந்த குட்ஸு பையர் எதிர்பார்க்குற அந்த கண்டிஷன்ஸில், அந்த கான்ட்ராக்டில் போட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு, தரவாக இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பையருக்கு நீங்கள் அந்த ஷிப்பிங் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் சேர்த்து அனுப்பணும். இதை நீங்கள் ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி நாங்கள் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி மூலமாக, எஸ்ஜிஎஸ் மூலமாக நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி குட்ஸோடைய குவாலிட்டியை நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பையரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இது தவிர எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுமே தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் எக்ஸ்போர்ட் கன்சைன்மெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். நான் கீழே எஸ்ஜிஎஸோடைய வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி அப்படின்னு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அந்த ஒரு வெப்சைட்டையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போது இந்த இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரு பையருக்கு ஒரு பாதுகாப்பு தருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில சமயங்களில் பையரே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியை அவங்களேனாலும் நாமினேட் பண்ணலாம். நீங்கள் அது கூட சொல்லலாம் உங்கள் பையர்கிட்ட, ஒன்று நாங்கள் நாமினேட் பண்ணுறோம், எஸ்ஜிஎஸ் மூலமாக எடுத்துறோம், இல்லாட்டினா இந்தியன் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி மூலமாக, இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக எடுத்து தரோம் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட். அப்படி இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்களே ஒரு ஏஜென்சி, நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணுங்கள்.
எங்கள் குட்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் குட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சரக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது எவ்வளோ ஒரு வைட்டல் பாயிண்ட் தெரியுது உங்களுக்கு. ஏன்னா அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு கட்டாயமாக பையர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பயப்படுவார். அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எதர் நாங்கள் குட்ஸை இங்கே இந்தியாவிலே இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி மூலமாக. அப்படி இல்லாட்டின்னா நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சியை நாமினேட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். குட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக எங்களுக்கு பேமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஷிப்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பையருக்கு ஒரு நம்பிக்கை வேணும். ஏற்றுமதி பெரும்பாலும் நடக்காமல் ஆர்டர் எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஃபாரினில் இருக்கிற பையருக்கு இந்தியன் எக்ஸ்போர்ட்டர் மேலே நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்போர்ட்டருக்கு ஃபாரினில் இருக்கிற பையர் மேலே நம்பிக்கை கிடையாது. அந்த விஷயத்தில் இந்த இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாகவும் ஒரு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் இருக்குது. அதுவும் குறிப்பாக தேர்ட் பார்ட்டி இதை பண்ணுறதுனால இது ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாகவும் ஏற்றுமதி தொழிலில் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது சைடில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ரியலாக ஏற்றுமதி செஞ்சதுக்கான ஒரு ஷிப்பிங் பில் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றுமதி தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரியலான ஒரு தகுதி வேணும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் ரியலாக ஏற்றுமதி பண்ண அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கீழே அந்த ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும்.